கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல, கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிற விஷயத்துல, காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல, தசமபாகம் கொடுக்கிற விஷயத்துல, கர்த்தரை மதிப்பு கொடுக்கிற விஷயத்துல செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு யோசித்து பாருங்க. நேரத்தோடு வருவது, கர்த்தரை கனப்படுத்துவது, கர்த்தரை பிரதானப்படுத்துவது எல்லாம் கர்த்தர் சொல்றாரு. என்ன மகிமையா, என்ன அதை வேல்யூவா நினை, அதை புண்ணிய விஷயமா நினை, அது ஒரு மதிப்பான ஒரு விஷயமா நினை, அதை கனத்துக்குரிய ஒரு விஷயமா நினை, அது மேன்மையான ஒரு விஷயமா நினை, அது புண்ணியமான விஷயமா நினை. உன் சந்ததிக்கே ஆசீர்வாதம் உண்டாகும், உன் தலைமுறைக்கே ஆசீர்வாதம் உண்டாகும், உன் வாழ்க்கைக்கே ஆசீர்வாதம் உண்டாகும், உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் உண்டாகும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தரை கனப்படுத்த போறேன், கர்த்தரை மகிமைப்படுத்த போறேன், கர்த்தரை நான் நேசிக்க போறேன், கர்த்தரை நான் உயர்த்த போறேன். கர்த்தருக்கு பயப்படுங்கள் அன்பான பிள்ளைகளே. கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மனுஷனா நீ பயப்படுற, மனுஷனா கனப்படுத்துற, மனுஷனா நீ பிரையாரிட்டி கொடுக்கிற. ஆனா கடவுள்னா உனக்கு கர்த்தர் கேட்கிறார், நான் தகப்பனானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால், நான் கடவுளானால் என்னுடைய மகிமை எங்கே? காது குத்துறதுக்கு நான் முன்னாடி போய் நிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயம்னா பின்னாடி வந்து நிக்கிறோம். கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய கனம் எங்கே, என்னுடைய மகிமை எங்கே, என்ன ஆனர் பண்ற ஆனர் எங்கே? எத்தனை பேர் சொல்ல போறோம், ஆண்டவர் இவ்வளவு காலங்கள் இருந்த நிர்விசாரங்கள் எங்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே, உம்மை அலட்சியப்படுத்துகிற அலட்சியங்களை எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, உம்மை அசட்டை பண்ணுகிற அலட்சியங்களை எங்களை விட்டு நீங்கட்டும். நீங்கள் மனம் திரும்புவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், உங்கள் வாழ்க்கை கனப்படுத்தப்படும். ஏன்னா நீங்க யாருக்கு செய்றீங்க? அதான் நான் சொல்றேன் பாருங்க. கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையும் அல்லது சபையினுடைய காரியங்களையும் நீங்கள் எதிர்ப்பாய் பேசுவீர்களே ஆனால் நீங்க மனிதரை அல்ல கடவுளுக்கு எதிராய் பேசுகிறீர்கள். ஏன்னா இங்க கடவுளுடைய ஊழியக்காரன் ஏதோ கம்பெனி வேலை செஞ்சுட்டு இல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி, அப்பா உலகத்துக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன், பணத்துக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன், மனுஷனுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன், ஆனா உமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற, உமக்கு கனத்தை கொடுக்கிற, மதிப்பை கொடுக்கிற அந்த ஒரு பயபக்தி எனக்கு தருவீங்கன்னு சொல்லி நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி செய்யாமல், நம்முடைய பிரியத்தின்படி செய்யாமல், அதற்கு நம்முடைய காலை விலக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் செய்வோமே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தர், அப்பதான் உன் லைஃப்ல சந்தோஷமே வரும், அப்பதான் உன் லைஃப்ல ஒரு மாற்றமே வரும், மறுரூபமே வரும். அல்லேலூயா. அநேகர் எண்ணுகிறார்கள், நாங்க எப்படி வேணா இருந்துப்போம், ஐயா வந்து எங்க வீட்டுல ஒரு காலை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு வசனம் இல்லவே இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க, ஐயா நீங்க வந்து காலை வைங்கயா, தலை மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்றீங்கயா, அப்புறம் எங்க வீட்டுல ஆசீர்வாதம் வந்துருங்கய்யா அப்படின்னு வசனமே இல்லை. நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வருவதனால் ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் இங்கே ஆலயத்துக்கு வருவதனால் தான் ஆசீர்வாதம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. நாங்க தான் வாரம் ஃபுல்லா விசிட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், பண்ணாம ஒன்றும் இல்லை. வீடுகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம், மக்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அது எங்கள் கடமை, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். செய்யாம ஒன்றும் இல்லை, அடக்காரதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், திருமணங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒரு சபை என்னென்ன ஒழுங்குகளை செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், நீங்கள் வருவதனால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் அவரை கனப்படுத்துவதனால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் அவரை பிரதானப்படுத்துவதனால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று தேவனுடைய பொய்யுரையாத வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? நீங்க இதை மகிமையா எண்ணி பாருங்க, இதை மேன்மையா எண்ணி பாருங்க, இதை கனப்படுத்தி பாருங்க. நான் சொல்றேன், உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் பாருங்க. எத்தனை சாட்சிகள் தெரியுமா சொல்ல முடியும்? கர்த்தரை கனப்படுத்துற ஒரு பிள்ளைய ஆண்டவர் ஒரு நாளும் அற்பமா விட்டுற மாட்டார் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு ஒரு ஊழியக்காரர் சென்றிருக்கிறார் ஊழியம் செய்வதற்காக. அந்த ஊர் மக்கள் பெரிய எதிர்ப்பு, ஊழியம் பண்ணக்கூடாது, கடவுளுக்காக நீ வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பொய்யானையிட்டு பொய் சாட்சி சொல்லி எப்படியாச்சும் அந்த ஆளை தூக்கிடணும்னு. அவர் இல்லாத நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அவர் மீது பழி போடுவதற்காக, பழி சொல்வதற்காக அவர் ரூம்ல பாருங்க, அவர் இருந்த ரூம்ல, அவர் இருந்த வீட்டுல மதுபான பாட்டில்களை வச்சிருக்காங்க, கஞ்சா பொருட்களை வச்சிருக்காங்க. இவர் கஞ்சா யூஸ் பண்றாரு, போதை பொருட்களை யூஸ் பண்றாரு, மற்றவங்களுக்கு சப்ளை பண்றாருன்னு அவர் மேல குற்றம் சாட்டி
அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பாருங்க பெரிய இஷ்யூவாக்குனாங்க அதை. அவர் வந்து பார்க்குறாரு, ஆச்சரியப்படுறாரு. அவருடைய ரூம்ல கஞ்சா, போதை மருந்துகள், எல்லா மதுபான பாட்டில்கள் எல்லாம் அங்க இருக்கு. ஷாக் ஆகுறாரு. பழி போடுறாங்க, பெரிய இஷ்யூ ஆகுது. காவல்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்படுகிறார்கள். கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாதிரி இந்த ஊர்ல கடவுளை பத்தி சொல்றேன்னு இந்த ஆளு பாவ காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், துஷ்டமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே காவல்துறை அதிகாரிகள்லாம் அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க, பதிவு பண்றாங்க. நாளைக்கு நீங்க காலையில ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகணும் சொல்லிட்டு போறாங்க. பாருங்க என்ன நடக்குது. அன்னைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் வரல. தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறான், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். மறுநாள் அவர் ஜெபத்தோட போறார். ஆண்டவரே, நான் மனுஷன் காலில் கையில விழ மாட்டேன். நான் உம்மை கனப்படுத்துற பிள்ளை, நான் உம்மை மகிமைப்படுத்துற பிள்ளை, உமக்கு நான் ஊழியம் செய்யற பிள்ளை, உம்மை நேசிக்கிற பிள்ளை, உம்மை ஆராதிக்கிற பிள்ளை, உமக்காக வாழ்ற பிள்ளை, உம்மையே மேன்மைப்படுத்துற பிள்ளை. என்ன அற்புத சாட்சி நிக்க வைங்கப்பா. ஸ்டேஷனுக்குள்ள போனாராம் பாருங்க, ஆச்சரியம். உள்ள இருந்த அந்த பெரிய தலைமை ஆணையர் இவர் பாத்திரம் மாத்தது பொத்துன்னு கீழே விழுந்துட்டாராம். கீழே விழுதுற ஏஞ்சி உட்காந்து, கடவுளே உங்க கூட இருக்காருங்க, நீங்க எங்க இங்க வந்தீங்க, நீங்க ஏங்க இங்க வரணும், தயவு செய்து நீங்க போங்க, நீங்க நல்ல ஊழியம் பண்ணுங்க, நாங்க எல்லா ஒத்துழைப்பும் உங்களுக்கு கொடுக்கிறோம், காவல்துறை அதிகாரிகளுடைய எல்லா ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க நல்ல நிறைவா ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லி அமிச்சாங்களாம். நான் சொல்றேன், கடவுளுக்கு பயந்து பாருங்க. 1000 பழி போட்டாலும், உலகமே எதிர்த்தாலும், நீங்க தேவனை கனப்படுத்தி பாருங்க, தேவனை பிரதானப்படுத்தி பாருங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறும், அருமையான வாழ்க்கையாக மாறும், மேன்மையான ஒரு வாழ்க்கையாக மாறும். பிரசங்க பீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதா, அது ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சில வார்த்தைகள் சொல்வதனால நீங்க துக்கப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்லப்படுகிறது, ஏன் பிரசங்கிக்கப்படுகிறது, ஏன் அறிவுறுத்தப்படுகிறது, அதை புரிஞ்சு கர்த்தருடைய நாமத்தையும் வார்த்தையையும் ஆலயத்தையும் வேல்யூ படுத்துங்க. ஏன் அதுக்காக தானே சொல்லப்படுகிறது, அதை வேல்யூ படுத்துங்க. வேல்யூ படுத்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கை வேல்யூவாக மாறும். ஏன் சொல்லப்படுகிறது, நீங்கள் துக்கப்படுவதற்காகவோ உங்களை குறை சொல்வதற்காகவோ அல்ல, நாம் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் குணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் அறிவுறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தெசலோனிக்கேயரின் ஆக்கியோன் எழுதுகிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே, தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், அது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. கேட்கிறாங்களா மக்கள்? எப்படி கேட்கிறாங்க? கடவுள் என்கிட்ட பேசுறாருப்பா, நான் கீழ்ப்படியணும். கர்த்தர் என் நல்லதுக்காக சொல்றாரு, என் ஆசீர்வாதத்துக்காக சொல்றாரு, என் வாழ்க்கையினுடைய வளமையான வாழ்க்கைக்காக சொல்றாரு. அதை நான் கேட்கணும், அதை நான் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதா? ஒரு ஊழியக்காரர் பேசல, பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் பேசுறதா மக்கள் ஏற்றுக்கலையா, தெய்வமே பேசுறாருன்னு ஏத்துக்கிட்டாங்களாம், கீழ்ப்படிஞ்சாங்களாம், அதை நடைமுறைப்படுத்தினாங்களாம். ரிசல்ட் சொல்லுது, அது என்ன பண்ணுதான்? உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. நான் சொல்றேன், கடவுளுக்கு நீங்க செய்றீங்க, கர்த்தருக்கு நீங்க செய்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆராதனையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறாங்க, வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆபரேட் பண்றவங்க இருக்கிறாங்க, எல்லாரும். செகண்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சா யாரையும் காணோம், யாரையும் காணோம். எங்க தான் போனாங்கன்னு தெரியல. ஆடியோ பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி போகுது, ஒவ்வொருத்தரும் காணோம். ரெண்டாவது சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா பிகினிங்ல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இல்ல, நான் சொல்றேன், யார் அப்படி சொன்னது? நான் சொல்லுகிறேன், சபையில் நீங்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு 4 மணி நேரம் ஆராதனை,
ஏன் உங்களுக்கு டபுள் பிளஸிங்ஸ் உண்டாக போகுது. ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் கூட நம்மால் 4 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியவில்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறோமா, கர்த்தருக்காக அதை பொறுப்புணர்வோடு செய்வது, அது மனுஷனுக்காக செய்யாம தேவனுக்காக செய்வது, அலட்சியம் இல்லாமல் செய்வது, ஆண்டவரை கனப்படுத்தி செய்வது. செய்து பாருங்கள், வாழ்க்கையில பெரிய பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். இதான் கர்த்தர் பார்க்கல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கர்த்தர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. மகனே போ, கடைசியில் நீ எங்க வரணும், இங்கதான் நான் வரணும் தான் விட்டுட்டு இருப்பாரு. நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு போயிடாதீங்க, இன்னைக்கே வந்துருங்க, இன்னைக்கே வந்துருங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுதே நம்ம வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தாவே நான் உம்மை கனப்படுத்துறேன் ஐயா, உமக்கு கீழ்ப்படுகிறேன் ஐயா, உமக்காக நான் அதை செய்யறேன் செஞ்சு பாருங்க. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தேன் 11 வருஷம். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் சைமனுக்கு நான் குறை, மைக்கு பிடிச்சு ஜம்முன்னு பேசுறாரு. 11 ஆண்டுகள் நான் ஒரு தகப்பனுடைய பரிசுத்தவானுடைய பாதத்திற்கு தண்ணீரை ஊற்றியவன், பரிசுத்தவானுக்கு அடங்கியிருந்தவன், கீழ்ப்படிந்திருந்தவன். எத்தனை நெருக்கடிகள் தெரியுமா? எத்தனை உபத்திரவங்கள், நிபச்சொற்கள், அவமானங்கள், காயங்கள், கண்ணீர்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை பொறாமைகள். அத்தனையிலையும் இன்றைக்கு தலைமை சபையை என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அவ்வளவு கீழ்ப்படிதலோடு தான் நான் இருந்தேன். ஏதோ பீத்திக்கிறதுக்காக நான் சொல்லல, தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருந்தேன். இன்னைக்கும் இருக்கிறாங்க தலைமை சபையில நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள். நீங்க யாரை வேணா போய் கேட்டு பாருங்க, என்னை பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் நெஞ்சை நிமிர்த்தி உறுதியோடு சொல்லுவேன், ஒருவரும் புறம்பே பேச முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. சொல்வதின் நோக்கம் என்ன? என்ன புகழ்ச்சியா சொல்வதற்காக அல்ல, சாட்சியா சொல்றேன். நீங்களும் அப்படி உருவாக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வளருகிற தலைமுறை நீங்கள் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மேன்மை பெற்றிருக்கும், கனம் பெற்றிருக்கும். எவ்வளவு முறை சொல்றாங்களே நம்ம கீழ்ப்படிவோம், ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். வாழ்ந்து பாருங்க. அடுத்த இந்த நாட்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு 11 வருஷம் கஷ்டமா இருந்தது. ஆனால் 11 வருடங்கள் நான் சென்ற அந்த உபத்திரவத்தின் பாதையில் கற்றுக்கொண்டதுதான் இந்த ஊழியத்தில் என்னை உறுதியை நிற்க வைத்திருக்கிறது. இன்னைக்கு யாரும் கிடையாது என்ன கேட்கவோ விசாரிக்கவோ. ஆனா பாருங்க, அந்த கற்றுக்கொண்ட விஷயம் பாருங்க இன்னைக்கு சாட்சியா நிக்க வைக்குது ஊழியத்துல. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு கீழ்ப்படுகிறீங்களோ, எவ்வளவு கர்த்தரை ஆனர் பண்றீங்களோ, எவ்வளவு கர்த்தரை கனப்படுத்துறீங்களோ, அவ்வளவும் உங்களுக்கு மகிமை, அவ்வளவும் உங்களுக்கு உயர்வு, அவ்வளவும் உங்களுக்கு மேன்மை, அவ்வளவும் உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையா கேளுங்க. நான் ஒரு சபையில அங்கமா இருக்கிறேன், ஒரு விசுவாசியா இருக்கிறேன்னா 2 மணி நேரம் தானே, அது என்ன ஆயிட போகுது? நான் 7:30 மணி இல்லை, 7:15 நான் போயிடுறேன், 7 மணிக்கே நான் போயிடுறேன். போயிட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்துடுறேன். நான் ஜெபிக்க போறேன், கர்த்தரை ஆராதிக்க போறேன். வந்து பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்களா இல்லையான்னு பாருங்க. கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துறாரா இல்லையான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வருதா இல்லையான்னு பாருங்க. உங்க பேரை ஆண்டவர் கனப்படுத்துறாரா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உட்பட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க, புரிய ஆரம்பிப்பீங்க, மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அசட்டை பண்ணாமல், நீ கனப்படுத்துவாயே ஆனால், உன் இஷ்டப்படி செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. எந்த பேச்சை பேசாமல் இருந்து? ஆலயத்தில் என்ன பேச்சை பேசக்கூடாது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன பேச்சை பேசக்கூடாது? கடவுளுடைய பேச்சை கேட்கணும். கதை பேசிட்டு இருக்கிற இடம் இந்த இடம் கிடையாது. அல்லேலூயா. கதை பேசுற ஒரு இடம் இல்ல, கர்த்தருடைய பேச்சை கேட்கிற ஒரு இடம். இந்த ஒழுக்கத்துக்குள், இந்த உண்மைத்தன்மைக்குள், இந்த உத்தரவாதத்துக்குள் நீங்கள் வந்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வாய் சொல்லுது, நீ அப்ப மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வாய். உயர்ந்த இடத்துல கர்த்தர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கர்த்தாதி கர்த்தர் உன்னை போஷிப்பார். நான் அல்ல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. என்ன அடிபணிகிறேன், கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க லைஃப் பிளஸிங் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. தடை விலகுதா இல்லையான்னு பாருங்க. ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊத்துறாரா இல்லையான்னு பாருங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் வர ஆண்டவரே, கீழ்ப்படிதலோடு வர ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் மதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கனப்படுத்துற ஆண்டவரே.